கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாராவது கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்களா? உங்க வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததா இருக்கா? உங்க குடும்பங்கள சமாதானம் இல்லாம இருக்கா? நீங்க என்ன பண்ணணும்? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தாவீதை கொலை செய்யறதுக்காக சவுல் 10 ஆண்டுகளா துரத்துறாரு. சவுல் இறந்து விட்டான்ற செய்தியை தாவீது கேள்விப்பட்ட பிறகு தாவீது தன் ஆடையை கிழித்து கொண்டு அழுது உபவாசித்து சவுலுக்காக ஜெபம் செய்யறாரு. தாவீது இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எதிரி வீழ்ந்து விட்டான்ற செய்தியை கேள்விப்பட்ட பிறகு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுப்போம். ஆனா தாவீது சவுலுக்காக அழுது உபவாசித்து அவருக்காக ஜெபம் செய்யறாரு. எதிரிகளுக்காக ஜெபம் செய்யற இந்த தாவீதோட குணத்தினாலதான் தாவீது வம்சத்தை தேவன் தேர்ந்தெடுத்து தம் குமாரரை தாவீது சந்ததியில கொடுக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யாராவது நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு கடவுளோட சன்னதியில அவங்களோட மனமாறுதலுக்காக ஜெபம் பண்ணணும். பதிலுக்கு அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. தாவீது தன்னை கொலை செய்ய நினைத்து சவுலை புகழ்ந்து புலம்பல் பாட்டு எழுதுறாரு. தாவீதோட இடத்துல யார் இருந்தாலும் தன்னோட எதிரி வீழ்ந்ததை நினைச்சு சந்தோஷத்துல நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பான். ஆனா தாவீது சவுலை புகழ்ந்து புலம்பல் பாட்டு எழுதுறாரு. தாவீது இந்த குணங்கள்னாலதான் தாவீதை ராஜாவா தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு. தாவீது பெலிஸ்தருக்கு எதிராக நடந்த 2 யுத்தங்கள்ல தாவீது தேவனிடத்துல ஆலோசனை கேட்டு கடவுளோட ஆலோசனைப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, தாவீது வாழ்க்கையில ஏற்பட்ட போராட்டம் மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணிருப்போம்? நெருங்கிய உறவினர்கள் இடத்துலயோ இல்ல நண்பர்கள் இடத்துலயோ ஆலோசனை கேட்டிருப்போம். இல்லாட்டி நாமவே ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஆனா தாவீது என்ன பண்றாரு? கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்டு அவரோட சித்தப்படி கீழ்ப்படிந்து நடக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த சூழ்நிலை ஏற்படும் போது கர்த்தர் இடத்துல ஆலோசனை கேட்டு அவரோட சித்தப்படி அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். தாவீது சாமுவேல்னால அபிஷேகம் பண்ண பிறகு சுமார் 20 வருஷத்துக்கு மேலாக காத்திருந்த பிறகுதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாவீது சுமார் 20 ஆண்டுகளாக பொறுமையோட காத்திருக்கிறாரு. தாவீது நினைச்சிருந்தா தாவீது அபிஷேகம் பண்ண பிறகு கூட சவுலை வீழ்த்தி முழுவதுமா ராஜாவா மாறி இருக்கலாம். ஆனா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற தாவீது 20 ஆண்டுகளாக காத்திருக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்மளும் தாவீதை போல பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். தாவீது ராஜாவான பிறகு கூட வீட்டுக்கு போற வழியில நடனமாடி ஆண்டவரை துதிச்சுட்டே வராரு. இதை பார்த்த தாவீதோட மனைவி சாதாரண மனுஷர் மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு தாவீதை திட்டுறாங்க. அதுக்கு தாவீது என் ஜீவன் உள்ளவரை நடமாடி தேவனை துதிப்பேன்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எவ்வளவு பெரிய உயர்வு அடைந்தாலும் தாவீதை போல யதார்த்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இடத்துல துதி செய்வது ஜெபம் செய்வதை விட்டு விடக்கூடாது. தாவீது ஒரு அழகான வீட்டுல வசிக்கிறாரு. அதே மாதிரி தேவனுடைய ஆலயமும் அழகா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. அதாவது தேவனுக்கு ஆலயம் கட்டணும்னு யோசிக்கிறாரு. தாவீதை மாதிரி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? நம்ம வீட்டுல இருக்க மாதிரி ஆலயமும் சகல அலங்காரத்தோட இருக்கணும், வசதியோட இருக்கணும்னு யோசிச்சிருப்போமா? ஆனா தாவீது யோசிச்சிருக்காரு. தாவீது ஆலயம் கட்டுவதற்கு தேவையான தங்கம் வெள்ளியெல்லாம் சேகரிச்சு வைக்கிறார். இஸ்ரவேலின் சத்துருக்களை எல்லாம் முறியடிக்கிறார். ஆலயம் கட்டுவதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்யறாரு. அதனாலதான் சாலமோன் தேவாலயம் கட்டுறாரு. தாவீது இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட ஆலயத்தை கட்டி இருக்கிறான்ற வரலாற்று சிறப்பை சாலமோனுக்கு விட்டு கொடுக்கிறார். தாவீது விட்டு கொடுக்கும் குணமுள்ளவரா இருக்கிறார். தாவீதை போல நாமும் நம்ம வாழ்க்கையில உறவுகளுக்கு இடையில விட்டு கொடுக்கும் குணமுள்ளவர்களா இருந்தா நம்மளோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. தேவ சமாதானம் நம்ம குடும்பங்களையும் இருக்கும். யாராவது நம்மளை கஷ்டப்படுத்தும் போதும், போராட்டம் ஏற்படும் போதும், வாக்குத்தத்தம் நிறைவேறாத போதும், குடும்பங்களை சமாதானம் இல்லாம இருக்கும் போதும் தாவீதை போல குணமுள்ளவர்களாக நாமளும் இருக்கணும்.